பிதா குமாரன் பரிசுத்தாவியாக தெரிய தேவன் திருப்பெயராலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே புதிய ஆண்டின் ஒரு மாதத்தை நிறைவு செய்து இரண்டாம் மாதத்திலே நாம் வந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை பெற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்திருக்கின்றார். தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த ஆண்டு ஒளி வீசும் ஆண்டு. ஆனால் இந்த மாதம் நாம் எப்படிப்பட்ட ஒளியை வீச வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது என்று சொன்னால், அது உண்மையின் ஒளி வீசுவோம், உண்மையின் ஒளி வீசுவோம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக அல்லது வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையாக கொடுக்கப்பட்டது அது யோவான் 1:9. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அன்புக்குரியவர்களே, இதுக்கு ஆதாரமாக திருச்சபை கொடுத்திருக்கின்ற வேத பாடங்களை பார்க்கின்ற பொழுது அது முதலாம் வேத பாடமாக நீதிமொழிகள் 4:18-26 இரண்டாம் வேத பாடமாக எபேசியர் 5:6-20 மூன்றாம் வேத பாடமாக யோவான் சுவிசேஷம் 8:12-19 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை இந்த மாதத்திலே நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கிருபை செய்வார். அன்புக்குரியவர்களே, எபேசியர் 5 நாம் பார்க்கின்ற பொழுது அது முற்பகுதியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு யாரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகின்றது. 5:1 நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆம், நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய பண்புகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்களும் நானும் அவருக்கு பிரியமான பிள்ளையாய் இந்த மாதத்திலே நாம் நடக்க தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த பண்பு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றவராய் இருக்கின்றார். பிற நன்மையை நாடும் தியாக மனப்பான்மை இருந்தால்தான் இயேசுவை போல நாமும் பிறத்திலே அன்பு கூற முடியும். அப்படி நாம் அன்பு கூர்ந்து உலகம் நம்மில் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த நாளின் வாக்குத்தத்த வார்த்தையை நாம் 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. இரண்டாவது, ஞானமுள்ளவர்களாய் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஞானமுள்ளவர்களாய் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஒன்று, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் பிரகாசிக்க அழைக்கப்படுகின்றோம். அதுக்கு பார்க்கின்ற பொழுது 6-14 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் இருளில் இருந்து ஒளிக்குள் வருகிறோம் என்று நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை 8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆம், அன்புக்குரியவர்களே,
நம்முடைய கடந்த நாட்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் தேவன் ஒளியாய் இருக்கிறபடியால் அந்த ஒளி நம்மை வழிநடத்துகிறது. ஆம், அந்த ஒளிதான் நமக்கு போதுமானதாய் நம்முடைய எல்லா காரியங்களிலும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இருளாய் இருக்கிறதோ எல்லா காரியங்களிலும் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஒரு ஒளியின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றது, இருளுக்குரியவர்களை விட்டு விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 47 வசனங்களிலே இயேசுவானவர் 12 வயதில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் பிரமித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவருக்குள்ளாக ஆவியின் அபிஷேகம் இருந்தது. அவர் ஒளியின் வாசம் பண்ணுகின்றவராய் இருந்தார். எனவே அவருடைய பேச்சை கேட்ட யாவரும் அங்கு பிரமித்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்னும் யோவான் 12ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் 35-36 வசனங்களிலே இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கிறையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் நான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களில் இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் உடைய வாழ்க்கையிலே இருளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எங்கு செல்கின்றோம், என்ன பண்ணுகின்றோம் என்பதை நாம் அறியாதவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொன்னால் அங்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் ஒளியின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார் என்றும் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது, இவன் கையினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது, அப்படி என்றால் நம்மை குறித்து நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மை அறிந்தவர்கள் பிரமிக்கின்றார்களாம், ஆச்சரியப்படுகின்றார்களாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் மற்றவர்கள் நம்மை கண்டு பிரமிக்கத்தக்கதாய், ஆச்சரியப்படத்தக்கதாய் நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய பண்புகள் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால், நாம் வாசித்த அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10 பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானதாக என்று சோதித்து அறிய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி 10ஆம் வசனம் சொல்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஒருவேளை உலகத்தின் மக்களுக்கு அது புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். எனவே இன்னதென்று நீங்கள் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகின்றீர்கள். அது மட்டுமல்ல, 11ஆம் வசனம் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவங்களுக்கு உடன்படாமல் திறந்த உள்ளம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். என நம் கனி என்று சொல்கின்ற பொழுது இருளின் பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்தகார கிரியில்
காணப்படும், கனியற்ற ஒரு வாழ்க்கை காணப்படும். நாம் கனியற்ற அந்தகார வாழ்க்கை, இருளின் வாழ்க்கைக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளத்தக்கதான ஒரு சத்துவத்தை, நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 14ஆம் வசனம் சொல்கிறது, தூங்கிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை ஆசிப்பிக்கப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அங்கு பார்க்கின்ற பொழுது, நாம் விழித்திருக்கின்ற பொழுது, நம் மரித்தரை போல இந்த உலகத்திலே வாழாதபடி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கின்ற நீங்கள் நாளும் ஜீவனுள்ளாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பலத்தோடு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சத்துவத்தோடு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போம். நடக்கின்ற பொழுது நாம் மற்றவர்களுக்கு நம்மை ஆண்டவரை பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கின்றோம். அதுதான் ஆண்டவருடைய மெய்யான ஒளியாய் இருக்கிறது. இரண்டாவதாக, ஞானமுள்ளவர்களாய் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. ஞானமுள்ளவர்களாய் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. அன்புக்குரியவர்களை, நாம் வாசித்த அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம். 15ஆம் வசனம், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், கர்த்தர் கிருபையாய் இந்த பிப்ரவரி மாதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் காலம் என்பது நம்முடைய கரத்திலே அல்ல, அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவர் நமக்கு கிருபையாய் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய காரியங்கள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றவராய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த வாழ்க்கை 10ஆம் வசனம் சொல்கிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் மத்தியிலே நாம் கடந்து வந்தாலும், பலவீனத்தின் மத்தியிலே கடந்து வந்தாலும், சுகவீனத்தின் மத்தியிலும் கடந்து வந்தாலும், எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனை பற்றிய அறிவிலும் நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா நிலையிலும் ஞானத்தின் வல்லவர்களாய் நம்மை எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். யோவான் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது 8ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். 12 பார்க்கின்றோம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஜீவ ஒளியை இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலும், மெய்யான ஒளியாகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜீவ ஒளியை கொடுத்து நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரை நமக்கு மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நீங்கள் நானும் கவனமாய் நடக்க வேண்டும். காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவ சித்தம் இன்னது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் தேவனை நன்றி செலுத்துவோம். பிறருக்கு பரிகாசமாய் தோன்றினாலும் அது ஞானமுள்ள செய்கைதான். ஆம், நாம் செய்கின்ற ஒரு காரியம், ஒருவேளை நாம் எடுக்கின்ற ஒரு முடிவு, நாம் நடக்கின்ற வழி, ஒருவேளை மற்றவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது ஒரு பரிகாசம் பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நம்மை குறித்து பலவாறு பேசிக்கொண்டிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லுகின்றாரோ, நாம் இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு நாம் மகிமை சேர்க்கின்றவர்களாய் நாம் இருக்கவும், நம்மை பெற்ற நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய காரியங்கள் மகிமை சேர்க்கின்றதாய் இருக்கவும் நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்படுகின்றோம். ஞானவான்களாய் இருக்க வேண்டும் சொன்னால் நாம் ஏதோ வாழ்ந்து விட்டு போக அல்ல, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், நாம் இப்படித்தான் நாம் கர்த்தருக்கு நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும் சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய காரியங்கள் எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரங்கள் நிறைந்ததாய் இருக்க இந்த மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். துதிக்க ஸ்தோத்தரிக்க இன்னைக்கு அநேக தடைகள் உண்டு. சத்ருவானவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காலம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மோடு கூட பிறந்த உடன்படிப்புகள், நம்மோடு கூட பழகின நண்பர்கள், நம்மோடு கூட இருக்கின்ற உடன் விசுவாசிகள், நம்மோடு கூட இருக்கின்ற ஊழியர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் தான் நீங்கள் நானும் துதிக்கின்ற பொழுது, நீங்கள் நானும் துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது அவர் பலத்த கிரியைகளை நடப்பிக்க உள்ளவராய் இருக்கின்றார். அதை நாம் நம்முடைய கண்களால் காண்போம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்ற இந்த புதிய மாதத்திலே யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, எரிகோ மதில் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று பார்க்கின்றோம். ஆனால் 16ஆம் வசனம் சொல்கின்றது, 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆம், ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள், கர்த்தர் நமக்கு பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கு யோசுவா சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இந்த புதிய மாதத்திலும் கூட நீங்கள் நானும் ஆர்ப்பரிப்போம், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோம், ஆண்டவரை துதிப்போம். மனிதர்களை நாம் துதிக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. மனிதர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறுகின்றதாக இருக்கின்றது. எனவே நாம் அவர்களோடு கூட அவர்களை நாம் துதித்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நிறைவாய் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும், என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே தடை கற்களாய் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர் இந்த மாதத்திலே நமக்கு முன்பாக செல்லுகின்றார். எனவே அதை புரிந்து கொண்டு நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நீதிமொழிகளிலே பார்க்கின்ற பொழுது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு 18ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமான்களுடைய பாதை, நீதிமான்களுடைய பாதை என்று சொல்கின்ற பொழுது இந்த மாதம் நமக்கு கொடுக்கிறது, உண்மையின் ஒளி வீசுவோம். நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நாம் போராடுவோம். போராடி ஆண்டவர் நம்மை பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிப்பிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்க இந்த நாளிலே அழைக்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இந்த மாதத்தில் அர்ப்பணிக்கின்றேனப்பா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும், என்னுடைய சமுதாய வாழ்க்கையிலும், என்னுடைய திருச்சபை வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் என்னை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். அங்கு பார்க்கின்ற பொழுது பிரகாசிப்பிக்கிற ஒளியே, பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி எந்த மனுஷனையும், அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய அந்தகாரமான வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் நமக்கு வேண்டிய வெளிச்சத்தை கொடுத்து, நீங்கள் நானும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் நாம் இருக்க, அந்த மெய்யான ஒளியாகிய தேவன் உங்களுடைய என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் திருச்சபையிலும் வேலை செய்கின்ற இடங்களிலும் நிச்சயமாய் ஆட்சி செய்து, நிச்சயமாய் ஒரு மெய்யான ஒளியை இந்த மாதத்திலே நீங்கள் நானும் பெற்று கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடு கூட
உண்மையோடு கூட நாம் வாழ நாம் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானதாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த மாதத்தின் கர்த்தாவே, நீர் கொடுத்த வாக்கு தத்தமுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று நாங்கள் கர்த்தாவே அந்த வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாம் கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கின்ற பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு உண்மை காண்பிக்கின்றவர்களாய் கர்த்தாவே நாங்களும் ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்க்கத்தக்கதான கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கவும், ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடக்கவும் கர்த்தாவே, அதன் மூலமாய் கர்த்தாவே நாங்கள் ஒளி வீசுகின்றவர்களாய் இந்த உலகத்திலே இருக்கவும் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, இந்த மாதத்தை குறித்து கலங்கியிருக்கின்ற மக்களை கர்த்தாவே நீர் ஆற்றி தேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எப்படி இருக்குமோ என்று சொல்லி கர்த்தாவே அங்கலாக்காதபடி கர்த்தாவே மெய்யான ஒளியாகிய நீர் கர்த்தாவே அவர்களை இந்த மாதத்தில் நீர் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர் என்று கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே உண்மை இடத்திலே வரவும் நீர் கொடுக்கின்ற ஒளியை பெற்றுக்கொள்ளவும் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. தேவைகள் உண்டு ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் சந்திக்கின்ற கர்த்தராய் இந்த மாதத்திலே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த மாதத்திலே எங்களுடைய அன்பு பிள்ளைகள் எழுத இருக்கின்ற புது தெருவிலே கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே ஒளி வீச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தாவே இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கத்தக்கதாய் கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது இதோ குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த மாதத்திலே பிள்ளைகள் எழுதுகிற எல்லா எக்ஸாமிலும் கர்த்தாவே உம்முடைய வல்ல பிரசனம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் இலக்கரித்து போகாதபடி கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணுமாய் ஜெபிக்கிறோப்பா. பிள்ளைகளுக்காக பெற்றோர் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உம்முடைய வல்ல ஆலோசனை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, கர்த்தாவே குடும்பங்கள் கர்த்தாவே கட்டி எழுப்பப்படவும் கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே செய்கின்ற வேலையிலே கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய சத்துவத்தை கொடுத்து கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கப்படணுமாய் ஜெபிக்கிறோப்பா. சிறு பிள்ளைகளை கர்த்தாவே நேசிக்கின்ற கர்த்தர், சிறு பிள்ளைகள் என்னுடைய வருவதற்கு இடங்கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சிறு பிள்ளைகளை கர்த்தாவே சிறு வயது மேற்கொண்டே உண்மை அறிகிற அறிவிலே வளர்க்க பெற்றோருக்கு தேவையான எல்லா விதமான ஆற்றலையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோப்பா. வயதானவர்கள் உண்டு ஆண்டவரே, வயது நிமித்தமாய் அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா பலவீனங்களையும் நீக்கி போட்டு கர்த்தாவே அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இந்த உலகத்திலே வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஏற்படுகின்றோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதான காலங்களையும் நேரங்களையும் கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. எல்லா துதி கனமும் உமக்கு அடிக்கின்றோம். மீர் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன். பரமண்டலங்கள் பிதாவே, இப்படி நாமும் பிரஸ்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தின் தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.